அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் மிக அருமையான வேல்மாறனுடைய பாடல். அனைத்து தேவர்களையும் காத்தது இந்த வேல்தான் என்பதை, மானிடர்களுடைய துன்பத்தை அது காக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார். யாருக்கெல்லாம் துன்பம் வந்தது? தேவர்களுக்கும் தேவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். பிரம்மன், திருமால் உள்ளிட்ட இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற பொழுது எது காப்பாற்றியது என்று கேட்டால் அந்த முருகப்பெருமானுடைய திருக்கை வேல்தான் காப்பாற்றியது என்பதை இங்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே பாடலை சூரர்க்கும் முனிவர்க்கும் மகாபதிக்கும் விதி தனக்கும், சூரர்க்கும் முனிவர்க்கும் மகாபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் கூறும் இடுகண் வினை சாடும். நரர் தமக்கும் கூறும் இடுகண் வினை சாடும். சூரர்னா வானவர்கள், சுரார் அப்படின்ற நிலை. முனிவர்கள் தவ யோகிகள், ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற எந்த நேரம் தவ யோகிகளாக இருக்கின்றவர்கள்பட்ட அந்த ஞானிகள். மகாபதினா இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இந்திரனுக்கும், இந்திர பெருமான் விதியை நிர்ணயிக்கின்ற கடவுளாக, விதி தனக்கும்னா பிரம்மதேவனுக்கும், அரிதனக்கும்னா திருமாலுக்கும். நரர்னா உலக மக்கள், உலக ஜீவராசிகள் எல்லாருக்கும் நேர்ந்த துன்பத்தை எது துடைத்தது அப்படின்னு சொன்னால் இந்த வேல் தான் துடைத்தது. நேர்ந்த கடுமையான துன்பத்தை, அதாவது விளக்கி சொல்லணும்னா அந்த தீவினை யாராண்ட மாட்டேங்கிறாங்க? சூரபத்மன் வானவர்களை அழைத்து சிறைப்படுத்துகிறான். ஏன் சிறைப்படுத்தினான் அப்படின்னு சொன்னால், அவன் எல்லோரையும் மிஞ்சுகின்ற சக்தி ஆற்றலை சிவபெருமானிடமிருந்து தவத்தினார். பிரம்மன், திருமால் ஏன் போயிட்டு கடவுள்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் அழைக்காத இடத்தில் இவர்கள் சென்றார்கள் அல்லவா, அதற்காகவும் இவர்கள் அவல்நிலை, அவர்களுக்கு வந்த துன்பம். பிரம்மனும் திருமாலும் இந்திரனும் துன்பப்படுகின்ற அவல நிலையை கண்டு தேவர்கள் எல்லாம் சிவனை சரணடைந்தார்கள். சிவனை சரணடைகின்ற பொழுது அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதாரம் செய்து இந்த சூரனை அழிக்க புறப்பட்டவர் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய திருக்கை வேல்தான் சூரவம்சத்தை அது தூள் தூளாக ஆக்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த துன்பத்தை நீக்கியது. முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் என்பது சாதாரணமானதல்ல. எல்லாருடைய துன்பத்தை, வானவர்கள், முனிவர்கள், யோகிகள், இந்திரன், பிரம்மன், திருமால், உலக மக்கள் எல்லாருக்கும் ஏற்படுகின்ற துன்பத்தை நீக்க வல்ல அந்த திருக்கை வேலை முருகப்பெருமானையும் நாம் மனமுருகி வேண்டினால் நம்முடைய பாவங்கள், துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்று அருணகிரிநாதர் அழகாக இந்த பாடலில் அவர் செய்த போர்க்கருணையை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.